கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு இது போல் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேங்க. இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணின வெங்காயம், தட்டி வச்ச பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மசால் வடைக்கு மாவு நல்லா கலந்துட்டோங்க. இப்போ எண்ணெய் சூடு பண்ணிட்டு வந்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். வடை ஒரு பக்கம் நல்லா சிவந்துருச்சுங்க. இதில் திருப்பிக்கலாம். வடை 2 பக்கம் நல்லா சிவந்துருச்சுங்க. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். வீட்டு சமையலில் மசால் வடை ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ஆன் பண்ணுங்கள்.